அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் அழகிய அழைப்பு அப்படிங்கிற தலைப்பில் சில உயரிய பிரார்த்தனைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வரோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிற பிரார்த்தனை யாருடையது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த பிரார்த்தனை அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய இறைவனை நோக்கி தினமும் இப்படி அழைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு நிறைய பிரார்த்தனைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. மறுமைக்காக பெரும்பாலும் அந்த பிரார்த்தனைகளை நமக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. மன்னரை வேதனையிலிருந்து பாதுகாப்பு, நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு, தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாப்புன்னு சொல்லி மறுமைக்காகவும் நேர்வழிக்காகவும் நம்மளுக்கு நிறைய பிரார்த்தனைகள் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஒரு பிரார்த்தனை கொஞ்சம் வித்தியாசமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலக வாழ்க்கைக்காக ஒரு சில விஷயங்களிலிருந்து பாதுகாப்பை தன்னுடைய இறைவனிடமிருந்து கேட்டிருக்காங்க. இன்னைக்கு இருக்க உலகத்தில் நாகரீக வளர்ச்சியடை இந்த உலகத்தில் பெரும் அறிவியல் ரீதியாக வளர்ச்சியடைந்த இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா நிம்மதியின்மை, அதாவது கவலை. வயது வித்தியாசமின்றி, பொருளாதார வித்தியாசமின்றி எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இப்போ இந்த ஒரு விஷயம் ரொம்ப ஆழமாக ஊன்றி போய் இருக்கு, கவலையும் நிம்மதியின்மையும். அப்போது இதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய இறைவனிடம் பிரார்த்தனை செய்பவர்கள் இருந்திருக்காங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 8 விஷயத்திற்காக இறைவனிடம் பாதுகாப்பு கோருபவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நபிமொழியில் அறிவிக்கிறாங்க. இது புகாரியில் இடம்பெற்றிருக்க நபிமொழி. அப்போது ரசூலுல்லாஹ் இந்த உலக வாழ்க்கைக்குன்னு ஒரு 8 விஷயங்களை இறைவன் கிட்ட முன்வைத்து பாதுகாப்பு தேடுறாங்க. அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸ்னி. யா அல்லாஹ், நிச்சயமாக நான் கவலை, துயரம் ஆகியவற்றை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். இப்போ முதல்ல ரசூலுல்லாஹ் இந்த உலக விஷயத்துக்காக இந்த துவால கேட்கக்கூடிய பாதுகாப்பு என்ன அப்படின்னா, ஹம் வல் ஹசன், ஹம்மிலிருந்தும் ஹசனிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொல்கிறாங்க. ரெண்டுக்குமே நம்ம டைரெக்டாக மீனிங் பார்த்தோம் அப்படின்னா கவலை, துயரம், சோகம், துக்கம் அப்படிங்கிற மாதிரி மொழிபெயர்ப்புகளில் இருக்கும். ஆனால் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பொதுவாக மனிதன் 2 விஷயத்துக்காக கவலைப்படுவான். ஒன்று என்ன அப்படின்னா, தன்னுடைய எதிர்காலத்தை நினச்சி கவலைப்படுவான். என்ன நடக்க போகுது, என்ன திட்டங்கள் நம்ம தீட்டி வச்சுருக்கோமே அது எப்படி நடக்க போகுது, என்ன இதோட பிரதிபலன் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கவலை. இன்னொரு கவலை என்ன அப்படின்னா, தன்னுடைய கடந்த காலத்தை பற்றின கவலை. இது இப்படிலாம் நடந்துருச்சு, இது இப்படி நடந்திருக்க கூடாதே, இதை சரி பண்ணியிருந்திருக்கலாமே அப்படிங்கிற கவலை. அப்போது இந்த 2 விதமான கவலைகளிலிருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய இறைவனிடம் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தாங்க. இப்போது அதில் ஹம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வருங்காலத்தை எண்ணிய கவலை. வருங்காலத்தை எண்ணிய கவலையை நம்ம பல நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் உணர்ந்திருப்போம். ஒரு மனிதனுக்கு இந்த ஹம் வந்துருச்சு அப்படின்னா அவன் அது ஒரு நிலையாக இருக்க விடாது. எப்பயுமே ஒரு பதட்டமான சூழல்லையே வச்சுருக்கும். என்ன நடக்க போதோ அப்படிங்கிற அச்சம். அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ் எனக்கு உதவியாக இருப்பான் அப்படிங்கிற எண்ணத்தையும் தவக்கலையும் இந்த ஹம் ஒரு இறை நம்பிக்கையாளர்கிட்ட இருந்து சுத்தமாக அழிச்சிடும். எப்பயும் ஒரு பதட்ட நிலை, அந்த நிகழ்வு நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற வரைக்கும் அதை பற்றின ஒரு அச்சத்திலேயே நம்ம இருப்போம். ரெண்டாவதா ஹசன் அப்படின்னா நடந்து முடிந்ததை பற்றிய கவலை. இப்போ இந்த நடந்து முடிந்ததை பற்றிய கவலை என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு மனிதனை குற்ற உணர்ச்சியிலேயே வச்சிருக்கும். இப்படி நடந்துருச்சே, இப்படி நம்ம தவறு பண்ணிட்டோமோ, அதனால இந்த நிகழ்வு நடந்துருச்சோ, இதை நம்மளால சரி பண்ண முடியலையே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியிலேயே வச்சிருக்கும். இந்த குற்ற உணர்ச்சி அவனை அல்லாஹ் கிட்ட இருந்து தூரமாக்கிட்டே இருக்கும். இப்போ முதல்ல ரசூலுல்லாஹ் ஹம்ல இருந்தும் ஹசன்ல இருந்தும் அல்லாஹ் கிட்ட பாதுகாவல் தேடியிருக்காங்க. மூணாவதாகவும் 4வதாகவும் என்ன விஷயத்திலிருந்து பாதுகாப்பு தேடியிருக்காங்க அப்படின்னா, வல் அஜ்ஸி வல் கெசலி, அதாவது
யா அல்லாஹ், இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். இதில் அஜஸ் அப்படின்னா இயலாமை. இயலாமை அப்படிங்கிறது என்ன? நம்மளுக்கு 1000 எண்ணம் நம்ம மனதுக்குள்ளே தோன்றும். இதை இப்படி செஞ்சிடலாம், அதை அப்படி செஞ்சிடணும், இதை இந்த மாதிரி திட்டமிடுதல் பண்ணி நம்ம செஞ்சு முடிக்கணும்னு நினைப்போம். ஆனால் அதை செய்கிறதுக்கான வலிமை நம்மக்கிட்ட இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு, நமக்கு எதிராக நடக்கிற அநீதத்துக்கோ இல்லை நம்மளுக்கு எதிராக நடக்கிற சூழ்ச்சிகளுக்கோ நம்ம 1000 திட்டங்கள் தீட்டி வச்சுருப்போம். இதெல்லாம் நம்ம இப்படி சரி பண்ணிடணும். ஆனால் சில நேரங்களில் எதுவுமே செய்ய முடியாத ஒரு கையாலாகாத தனத்தை நம்ம உணர்வோம். யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில் நீ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் வச்சிராத, இந்த அஜஸ்லேருந்து எனக்கு பாதுகாப்பு கொடு அப்படின்னு ரசூலா துவா செஞ்சுருக்காங்க. அடுத்தது கெசல்னா என்ன? சோம்பல் எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு செய்கிறதுக்கான வலிமை முழுக்க நம்மளுடைய உடம்புல இருக்கும், அதுக்கான ஆற்றல் இருக்கும். ஆனால் அதை ஒரு சோம்பேறித்தனமாக நம்ம செய்யாமல் விடுவோம். அப்போது ரசூல்லா எதிரான 2 குணத்திலிருந்தும் அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடியிருக்காங்க. எனக்கு ஆற்றல் இல்லாமல் ஒரு செயலை என்னை செய்ய வைக்காமல் விட்டுறாதே அல்லாஹ், எனக்கு ஆற்றல் இருந்தும் என்னுடைய சோம்பலால் ஒரு செயலை என்னை செய்ய வைக்காமல் விட்டுறாதையா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுருக்காங்க. அடுத்து 5ஆவதும் 6ஆவதுமாக ரசூல்லா எந்த விஷயத்திலிருந்து பாதுகாப்பு தேடியிருக்காங்க அப்படின்னா, வல் புகுல் வல் ஜுபுன் அப்படின்னா, யா அல்லாஹ், எனக்கு கருமித்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் என்னை பாதுகாப்பாயாக அப்படிங்கிற துவா செஞ்சுருக்காங்க. இந்த 2 குணமும் யார்கிட்ட இருக்காத ஒரு குணம் அப்படின்னா, ஒரு இறை நம்பிக்கையாளர்கிட்ட புகுலும் இருக்காது, ஜுபுனும் இருக்காது, கோழைத்தனமும் இருக்காது, கருமித்தனமும் இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்கல்ல, ஒரு இதயத்தில் கஞ்சத்தனமும் இறை நம்பிக்கையும் ஒரு சேர இருக்கவே இருக்காது. ஒரு இறை நம்பிக்கையாளர் எப்பொழுதும் கஞ்சத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கவே மாட்டார். அதே போலதான் ஒரு இறை நம்பிக்கையாளர் எப்போதும் கோழைத்தனமாக இருக்கவும் மாட்டார். ஒரு மனிதர் உண்மையாகவே அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்விற்காக அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா, அவர்கிட்ட இந்த புகுலும் இருக்காது, ஜுபுனும் இருக்காது, கருமித்தனமும் இருக்காது, கோழைத்தனமும் இருக்காது. நம்ம சஹாபாக்களுடைய வரலாறுகள் பார்த்தோம் அப்படின்னா, அவங்கக்கிட்ட இந்த 2 குணத்தையும் நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அல்லாஹ்வுக்காக தங்களுடைய செல்வங்களை வாரி வாரி இறைச்சாங்க. அல்லாஹ்வுக்காக தன்னுடைய உயிரையும் துச்சமாக மதித்து வீரமாக போராடக்கூடியவர்களாக இருந்தாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறை நம்பிக்கையாளர்களுக்கு அழகில்லாத இந்த 2 குணத்திலிருந்து என்னை பாதுகாத்து வை இறைவா அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு தேடக்கூடியவங்களாக இருந்தாங்க. இறுதியா 7ஆவதும் 8ஆவதுமாக ரசூல்லா எந்த விஷயத்திலிருந்து பாதுகாப்பு தேடினாங்க அப்படின்னா, வலஇத்தைனி வகலபத்திர் ரிஜால், யா அல்லாஹ், கடன் பெருக்கத்தை விட்டும் மனிதர்களின் ஆதிக்கத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வலஇத்தைனி அப்படின்னா கடன் பெருக்கம், வகலபத்திர் ரிஜால் அப்படின்னா மனிதனுடைய ஆதிக்கம். பொதுவாக கடனில் ஒரு மனிதன் இருந்தான் அப்படின்னா அந்த கடன் அவனை முழுக்க அல்லாஹ்வை விட்டு தூரமாக்கும். எப்படின்னு பாருங்களேன், கடன் அதிகமாக அவனுடைய கவனம் முழுக்க அந்த கடனுடைய விஷயத்தில் போகும். அடுத்ததாக அந்த கடன் அவனால் முழுமையாக திருப்பி கொடுக்க முடியாமல் போகும்போது அதை திருப்பி செலுத்துறதுக்காக அவர் தவறான வழிகளில் போக ஆரம்பிப்பார். கொஞ்சமாக அது அவருக்கு அல்லாஹ் மேலே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி அவருடைய ஈமான அவருக்கு பலகீனமாக ஆக்கிரும். அப்போ அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், உன்னை விட்டு தூரமாக்கக்கூடிய இந்த கடன் பெருக்கத்தை விட்டு நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னொன்று, இந்த கடன் பெருக்கம் அதிக மனக்கவலையை கொடுக்கும். ஏன்னா கடன் அப்படிங்கிறது நம்ம ஒருத்தர்கிட்ட பொருளாதாரமாக ஒரு உதவி வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற வெளிப்படையாக ஒரு தோற்றம் இருந்தாலும் அதனுடைய ஆழமான ஒரு இன்னொரு தோற்றம் என்னன்னா, நம்ம அவங்க கிட்ட கை நீட்டி கடன் வாங்கின உடனே நம்ம அவங்களுக்கு ஒரு அடிமை மாதிரியும், நமக்கு கடன் கொடுத்தவர்கள் நம்ம மேலே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மனிதர்கள் மாதிரியும் இருப்பாங்க. அதனால தான் ரசூல்லா இந்த 2 விஷயத்தையும் ஒரு சேர சொல்லி அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடினாங்க. கடன் பெருக்கத்தை விட்டும் மனிதர்களின் ஆதிக்கத்தை விட்டும் உன்னிடம்
பாதுகாவல் தேடுகிறேன். இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையிலேயே எது ரொம்ப மோசமான வாழ்க்கை அப்படின்னா, இன்னொரு மனிதருடைய ஆதிக்கத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை வழி நடத்திட்டு போகிறது. உதாரணத்துக்கு அடிமைகளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் வாழ்ந்த எத்தனையோ சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கலாம். தங்களுடைய எஜமானனுடைய ஆதிக்கம் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். அது அவங்களுக்கு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தும். அப்போது ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு நிலை தான் இந்த ஆதிக்கம் உள்ள மனிதர்கள் கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்கும். எப்படின்னா, இவங்க நம்ம மேலே ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, ஒன்று தெரிஞ்சே அவங்க ஆதிக்கம் செலுத்துவாங்க, இன்னொன்று நம்மளா விருப்பப்பட்டு அவங்களுடைய ஆதிக்கத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் விரும்புவோம். இவங்க சொல்கிறத நம்ம செய்யணும், இவங்க சொல்கிற எல்லாத்தையும் நம்ம நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். அப்படி பிற மனிதர்களுடைய ஆதிக்கத்துக்கு கீழே நம்மளுடைய வாழ்க்கை இருந்ததுன்னா அல்லாஹ்வை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தூரம் போக ஆரம்பிப்போம். எப்படின்னா, இப்போ நம்மளுடைய வாழ்க்கை ப்ரியாரிட்டியா அல்லாஹ் இல்லாம இந்த மனிதர் வந்துருவார். இப்போ எந்த ஒரு மனிதருடைய வாழ்க்கையினுடைய முக்கியத்துவமா இறைவன் இல்லையோ அந்த வாழ்க்கை ரொம்ப ஃபெயிலியரான வாழ்க்கையா இருக்கும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விஷயங்களில் இருந்தெல்லாம் நம்மை பாதுகாப்பு தேட சொல்லியிருக்காங்க. அபு தாவூதில் வரக்கூடிய ஒரு நபிமொழி, அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை பள்ளியில் போய் தொழுதுட்டு வெளியேறும்போது ஒரு மனிதர் மட்டும் பள்ளியில் உட்காந்துருக்கதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இவர் இப்படி தொடர்ந்து பள்ளியில் இருக்காரு. பொதுவாக ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நிறைய சஹாபாக்கள் பள்ளியில் இருப்பாங்க. ஆனால் அவங்க தொழுகைக்காக வருவாங்க, தொழுதை முடிச்சுட்டு ஏதாவது ஒரு இறை நினைவுகளில் ஈடுபட்டுட்டு பள்ளியை விட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் இவர் பள்ளியிலே அமர்ந்திருக்கிறத பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் அந்த சஹாபாட்ட கேட்குறாங்க, யா அபு உமாமா, உங்களை பள்ளியில் இப்படி உட்கார வச்சதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே அவர் ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்கிறாரு, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய அதிகப்படியான கவலையும் என்னுடைய கடனும் அதனால் ஏற்படக்கூடிய மனவேதனையும் தான் என்னை பள்ளியிலேயே வச்சிருக்கு. இங்கேருந்து என்னை வெளியேற விடலை. இறைவன்கிட்ட உதவி தேடி நான் இங்கேயே உட்கார்ந்துருக்கேன். இதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் இதுக்காக உங்களுக்கு ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி இந்த பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்து இதை நீங்கள் காலையிலும் மாலையிலும் இறைவனிடம் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பின்னால் அபு உமாமா சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுத்த இந்த பிரார்த்தனையை நான் தினமும் காலையிலும் மாலையிலும் கேட்டுட்டே வந்தேன். அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தினா, என்னுடைய கடன் சுமைகளை எனக்கு இலகுவாக்குனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது நீங்களும் நானும் இல்லை நம்மளில் பலரும் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு மாதிரியே பல கவலைகளுக்கு மத்தியிலும் அவங்க ரசூலுல்லாஹ் கிட்ட சொன்னாங்கல்ல, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்குது, அது என்னை கவலைக்குள்ளாக்குது, அது போக என்னுடைய கடன் சுமைகளும் எனக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொன்னது போல் நம்மளுக்கும் மனக்கவலைகளில் மூழ்கி அது நம்மளையே மிகைக்கக்கூடிய அளவுக்கு பலர் இருக்கலாம். இன்னும் சிலர் பொருளாதார இந்த கடன் பிரச்சனைகளில் மூழ்கி அது தன்னுடைய விஷயத்தை மூழ்கடிக்கிற நிலைமையில இருக்கலாம். அப்போது இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், இந்த பிரார்த்தனையை காலையிலும் மாலையிலும் இறைவனிடம் கேளுங்க. இப்படி கேட்குறதால என்ன நடக்கும்? எதனால் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் கிட்ட இப்படி ஒரு பிரார்த்தனை செய்ய சொல்லி கேட்டிருக்காங்க? இப்போ முதலாவதாக அல்லாஹ் கிட்ட இருந்து நம்ம கவலையிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் பாதுகாப்பு தேடுறதுடைய நோக்கம் என்னென்னா, கடந்த காலமும் சரி வருங்காலமும் சரி என்னுடைய கண்ட்ரோலில் இல்லை, அது அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு கீழே இருக்குது அப்படிங்கிறத இந்த துவாவை நம்ம காலையிலும் மாலையிலும் ஓதும் போதும் அது நம்மளுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும். அந்த நினைவு நம்மளுடைய கவலைகளை குறைக்கும், தவக்கல் தான் அதிகப்படுத்தும். அதே போல் ஒரு விஷயத்தில் எனக்கான இயலாமை இருக்கும் பொழுது அதை நான் அல்லாஹ் கிட்ட சொல்லும்போது அல்லாஹ் என்னுடைய இயலாமையை சரி செய்து கொடுப்பான். என்னுடைய இறைவன் எந்த விஷயத்தை செய்வதற்கும் ஆற்றலுடையவன், என்னுடைய இயலாமையும் என்னுடைய இறைவன் எனக்கு சரியாக்கி தருவான் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த பிரார்த்தனை நமக்கு கொடுக்கும். அதே போல் சோம்பலிலிருந்து பாதுகாப்பு தேடும் பொழுது இது இறைவனுக்கு பிடிக்காத ஒரு குணம் அப்படிங்கிறதையும் அதை நமக்கு நினைவூட்டும். அதே போல தான் கருமித்தனமும் கோழைத்தனமும் ஒரு இணை நம்பிக்கையாளருக்கு அழகல்ல அப்படிங்கிற
அப்படிங்கிற விஷயத்தை இந்த பிரார்த்தனை நம்மளுக்கு காலையிலும் மாலையிலும் நினைவூட்டக்கூடியதாக இருக்குது. அதே போல தான் இறுதியாக ரசூல்லா கேட்க சொன்ன இந்த பாதுகாப்பான கடன் பெருக்கத்தை விட்டும் மனிதர்களின் ஆதிக்கத்தை விட்டும். மனிதன் விரும்பாத ஒரு விஷயம், உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனும் விரும்பாத ஒரு விஷயம் என்னன்னா, பிற மனிதர்களுக்கு அடிமைப்பட்டு வாழ்வது, அவர்களுடைய ஆதிக்கத்துக்கு கீழே வாழ்வது. அப்போது இந்த விஷயம் இது திரும்ப திரும்ப இந்த துவாவை நம்மளுக்கு ஓதுவதால் இப்படிப்பட்ட சூழலில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா என்னுடைய இறைவன் இதிலிருந்து என்ன வெளிக்கொண்டு வருவான் அப்படிங்கிறதுக்கான ஒரு நினைவூட்டலை இது கொடுக்குது. அப்போது இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் இது ஓதுவதால் நமக்கு ஏற்படக்கூடிய பயன் அப்படின்னா, இது மனிதனை மன அளவில் உள ரீதியாக தயார்படுத்துது. எப்படி தயார்படுத்துது? எல்லா ஆற்றலும் உள்ளது உங்களுடைய இறைவன் மட்டுமே. உங்களுடைய கவலைகளையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் உங்களை விட்டு தூரமாக்கக்கூடிய ஆற்றல் இறைவனிடம் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் உங்களுடைய இறைவனை நோக்கி திரும்புங்கள் அப்படிங்கிறது தான் இந்த பிரார்த்தனை நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம். இப்போ நம்மளும் காலையிலும் மாலையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுத்தது போல இந்த பிரார்த்தனையை செய்யக்கூடிய மனிதர்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸனி வல் அஜஸி வல் கஸலி வல் புஹ்லி வல் ஜுபுனி வலா இத்தைனி வ கலபத்திர் ரிஜாலி. யா அல்லாஹ், நிச்சயமாக நான் கவலை, துயரம் ஆகியவற்றை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். இயலாமை, சோம்பல், கருமித்தனம், கோழைத்தனம் ஆகியவற்றை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். கடன் பெருக்கத்தை விட்டும் மனிதர்களின் ஆதிக்கத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.